ஜீசஸ். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பினாவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆமாண்டவரே, ஆனந்த தைலத்தினால் எங்களை அபிஷேகம் செய்வதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரங்கள் செழித்தோங்கும் என்று வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, அப்பா, எங்கள் சகோதர சகோதரனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, வனாந்தரம் போல இருக்கிற காரியங்கள் எல்லாம் வயல்வெளியாக மாறும்படியாக உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் உலர்ந்து போன எங்கள் வாழ்க்கை உயிரடைய செய்கிற அந்த மகிமையின் ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இன்றைக்கு அவர் பொழிந்தருவாராக இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் வயல்வெளி போல செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்காக கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கை வயல்வெளி போல செழிப்பாக இருப்பதாக, உங்கள் வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல செழித்தோங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் பொழிந்தருகிறார். அவருடைய அருள்மலை உங்கள் மேல் நிறைவாக பொழிகிறது. முன்மாரியும் பின்மாரியும் சேர்ந்து உங்கள் மேல் அருளாக பொழிவதினால் உங்கள் வாழ்க்கை செழித்தோங்குகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை செழித்திருப்பதற்காக நன்றி செலுத்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you. Thank you. Thank you. Thank you.